இது சண்டே எடுத்த வீடியோங்க. கிடச்சதே எனக்கு ஒரு நாள் லீவு தான். அதில் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் இசட் வரைக்கும் போட்டாச்சு. நேற்று என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, வீடு துடைக்கணும், இட்லி மாவு அரைக்கணும், அதுக்கப்புறம் சேக்கான்னு ஒரு வாரமாக வாங்கியிருக்கேன், காய போட்டிருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அது இன்னும் அரைச்ச பாட்டை காணோம். அதை அரைக்கணும், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்கணும், இப்படின்னு ஏகப்பட்ட வேலையை நினச்சி வச்சுட்டு இருந்தேன். சனிக்கிழமை காலேஜ் போகும்போது காலையில் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் காய போட்டு போகிறேன், ஈவினிங் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே என் ஹஸ்பண்ட் சொன்னார், வேணாம் மழைகளை பெஞ்சாலும் பெய்யும் போடாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் மற்ற ஊரில் வெள்ளப்பெருக்கா வந்தால் கூட இந்த ஊரில் தூரல் கூட போடாது அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போட்டு போனுங்க. ஈவினிங் வந்து பார்க்குறேன் ரோடெல்லாம் நனைஞ்சிருந்தது. அப்பயே நினச்ச சீக்காய் கண்டிப்பாக நனைஞ்சு போயிருக்கும். சொன்ன மாதிரியே சீக்காயும் நனைஞ்சு போயிடுச்சு. சரி சண்டே ஒரு நாள் லீவ் இருக்குல்ல, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காஞ்சிச்சுன்னா போய் அரைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காலையிலே காய போட்டேன். அதுக்கப்புறம் நேற்று மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, மட்டன் சமைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரல் போடுற மாதிரி இருந்துச்சு. வேகமாக மேலே போயிட்டு எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நனைஞ்சே போச்சு. அதை எப்படியோ மொத்தமாக வாரிட்டு வந்து படிக்கட்டில் வைக்கும்போது, படிக்கட்டில் தான் நான் எப்போவுமே ரேஷன் அரிசியும் வச்சுருப்பேன் ஒரு பக்கெட்டில். அதை தடுத்து விட்டு அதை கீழே விழுந்து அதையெல்லாம் சிந்தி, அப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே கீழே ஏறி, அப்புறம் மேலே வேறு துணி காய போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே கீழே ஏறினதில் முட்டுக்கால் சவ்வு கிளியறது காது வரைக்கும் கேட்டுச்சு. சேக்கா நனைஞ்சதை பற்றி கூட நான் கவலைப்படுங்க. சரி மழையாவது நல்லா பெய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் போரில் சுத்தமாக தண்ணி இல்லை, மோட்டர் போட்டால் சுத்தமாக தண்ணி வரல. நாங்கள் விலைக்கு தான் தண்ணியே வாங்கிட்டு இருக்கோம். சரி தண்ணி தானே ரொம்ப முக்கியம், மழை பெய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீயக்காயை கொண்டு வந்து கீழே வரதுக்குள்ளே சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. மழையும் பெஞ்ச மாதிரி தெரியல, சீயக்காயும் அரைச்ச மாதிரி தெரியல. கடைசியில் மேலே கீழே ஏறி கால் வலி தாங்க மிச்சம். இனிமேல் எங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கிறது, ப்ளவுஸ் தைக்கிறது, வீடு மட்டும் தொடச்சதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.